இரட்சகரே, உம்மை எனக்காக சொல்லுவோம் கரங்களை உயர்த்தி, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மை எனக்காக. இந்த உலகின் இரட்சகரே, இரட்சகரே, உம்மை வழியாக எங்களை வாழ வைக்க சிலுவாயில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சிலுவாயில் தொங்கினீரே. நோக்கி பார்த்ததினால், நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினால் ஐயா பிழைத்து கொண்டோமையா, எம்மை ஒப்பு கொடுத்தீயா, உம்மையே எனக்காக. உலகின் இரட்சகரே, உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக நிர்விசை ஒப்பு கொடுத்தீரையா, உங்களை எனக்காக, உம்மையே எனக்காக. கல்வாரி சிலுவையில உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த மூன்றாவது நாளிலே சேனைகளின் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தர். எங்கள் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென். எஸ், ஒவ்வொரு நாளும் பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழிநடத்த நம்ம கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல தகப்பனே ராஜா, எங்களோட உள்ளத்தை உங்க கருத்துல ஒப்புக்கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, பாடல் மூலியமா உம்மை அழகாக இந்த இடத்துல வாழ்த்தி வர வைக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் படித்த இந்த உள்ளத்தை உங்க கருத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா இயேசுவே, எங்களை ஆளுகை செய்யுங்க. இயேசப்பா, இந்த நேரத்துல எங்களை உங்க கருத்துல விட்டு கொடுக்கிறோம். அப்பா தூயவனே, உங்க விருப்பத்தின் போல எங்களை வணங்க தகப்பனே. ஒரு சிலையை எப்படி அழகாக செதுக்குகிறாங்களோ அதே மாதிரி எங்களோட வாழ்க்கையை செதுக்குங்க தகப்பனே. உங்க விருப்பத்தின்படியே எங்களை நடத்துங்க அப்பா. இதோ இயேசப்பா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. இயேசப்பா, அதனிடத்தில் ஜீவ ஊற்று புறப்படும் என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. இயேசப்பா, எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்யுங்க இயேசப்பா. இயேசுவே தகப்பனே ராஜா, எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க இயேசப்பா. காலையிலும் அழகாக பேசின தேவன் இந்த மாலை நேரத்திலையும் தகப்பனே ராஜா நீங்க பேசுவீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது இயேசப்பா. இன்றைக்கு தகப்பனே ராஜா நீங்க பேச போகிற இயேசப்பா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க பேசுற அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க இயேசப்பா. அந்த வார்த்தையின்படியே நடக்க என் தேவன் உதவி செய்யுங்க இயேசப்பா. நடக்கும் போதும், உட்காரும் போதும், தூங்கும் போதும், படுக்கும் போது தகப்பனே ராஜா நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளை தியானிக்க என் தேவன் கிருபை தாங்க அப்பா.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்பது எதுவோ பிதா மூலியமாய் கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். உங்க வார்த்தைக்குள்ள நிலைச்சு நிக்க என் தேவன் உதவி செய்யுங்க. ஆராதனையில எங்களை விட்டு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. உங்க விருப்பத்தின்படியே எங்களை நடத்துங்க ஏசப்பா. உங்க வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசப்பா உங்களோட வார்த்தையை புரிந்து கொள்ள ஞானத்தை கொடுங்க. உங்க மூலியமா பேசுற தாசனை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஏசப்பா. இம்மட்டுமாய் நடத்தின நேசர்தாமே இனிமேலும் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களை நம்பி வந்த யாவரும் தகப்பனே ராஜா ஏசப்பா உங்க வார்த்தை மூலியமாய் பலனை கொடுத்து தகப்பனே ராஜா இன்றைக்கு ஒரு விடுதலையோடு போக என் தேவன் கிருபை தர வேண்டும். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் அப்படி அமர்ந்து கொள்வோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இன்னொரு விசை கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, எல்லா நோய்களை நீக்கினாரே. பாடுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என்னை பாடுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளோடு ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சுற்றுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்தப்பா மறக்கலப்பா ஒரு நாளும் மறவாதே. நம் அப்பா செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் வழிகள் எல்லாம் மூசைக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் வழிகள் எல்லாம் மூசைக்கு வெளிப்படுத்தினார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்களை காண செய்தார். நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
தன் பிள்ளைகள் மேல் தயவு காட்டுவது போல் தகப்பன் தன் பிள்ளைகள் மேல் தயவு காண்பது போல் கருணை இரக்கம் காட்டுகிறார், மறவாமல் நினைக்கின்றார். கருணை இரக்கம் காட்டுகிறார், மறவாமல் நினைக்கின்றோம். நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுவோமா? செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இன்னொரு விஷயம் சொல்லுவோம். நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன பண்ணாத, மறக்க கூடாது. ஆமென். ஏன்னா சத்துருடைய வேலை என்னன்னா மறக்கடிக்க வைக்கிறதாம். தகப்பனை மறக்கணும், அவர் செய்த நன்மைகளை மறக்கணும். இளையகுமாரன் தகப்பனுடைய அன்பையும் வீட்டையும் மறந்ததுனால தான் அவன் தூர தேசம் போய் துர்மார்க்கமாக வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அது போல தான் சத்துரு நம்ம என்ன பண்ணுவான், மறக்கடிக்க பண்ணுவான். நம்ம எழுந்து நின்று கர்த்தர் ஒப்பு கொடுத்து தேவனை கொஞ்ச நேரம் கூட ஆராதித்து ஆண்டவர் உயர்த்தி கடந்து செல்வோம். உடைய கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் உங்களை விட்டு கொடுத்து, யாரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்காம பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தும்படியாய் அவருடைய கரத்திற்கு நம்மை விட்டு கொடுத்து, ஆவியானவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிற மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் பரிசுத்த ஆவியானவர் நீர் இறங்கி வருகிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் துதிகளுக்குள்ளாய் வாசம் செய்கிறவர், பரலோகத்தை விட்டு மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று எங்கள் நடுவிலே உலாவ வருகிறவர் நீர் ஒரே ஒருவர் மட்டும்தான். ஆண்டவரே, உடைய பிரசன்னமும் அசைவாடுதலும் எங்கள் நடுவிலே பலமாய் கிரியை செய்யட்டும். கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்பீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க, துதிகளை ஏறிடுங்க பார்க்கலாம். ஏசப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உங்கள் நாங்கள் ஆண்டவரே அப்பா துதிக்கிறப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பித்து தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள், எங்களை தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஏசப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு நேராக எங்களை தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா,
ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரைய உதவினே. மனசுலேருந்து வரட்டமே பாட்டு. எபினேசரே எபினேசரே இதுவரைய உதவி நீரே இதுவரைய உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. சதத உயர்த்தி சொல்லுமா ஆராதனை. ஏசையா உங்க நாமத்தை உயர்த்துகிறாப்பா. ஆராதனை இன்னும் சத்தமா சொல்வீங்களா? அல்லேலூயா ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. முடிஞ்சா ரெண்டு கையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா? அன்பு கூறுவே இன்னும் ஆராதிப்பே உம்மை இன்னும் ஆர்வமாய். அன்பு இசையா இன்னும் ஓ ஆராதிப்பே உம்மை முழு உள்ள ஆராதிப்பே முழு பலத்தோடு. சத்தமாய் சொல்லும் ஆராதனை ஆராதனை. ஓரமடலா சிக்கரவரவா. ஓ ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா இசையா ஆராதனை. எல்ரோயி எல்ரோய் ஓ எல்ரோயி என்னை கண்டீரே. நம்மை கண்டபடியினால நன்றி சொல்லுமா? எல்ரோயி என்னை கண்டீரே என்னை கண்டீரே நன்றியை. என்னை கண்டீரே என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு. சத்தமாய் சொல்லுவோமா? ஆராதனை. உங்க பிள்ளைகளாய் சேர்ந்து உங்க நாமத்தை உயர்த்துற ஆண்டவரே ஆராதனை. இசையா ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. மக்கு நாங்கள் எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் அது உங்களுக்கு போதாது ஆண்டவரே. சபையாய் நீர் நினைத்ததுனால தான் இன்னைக்கு நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். நீங்கள் நினைக்கலன்னா நாங்கள் இல்லை ஆண்டவரே. நீங்கள் நினைக்கலன்னா நாங்கள் இல்லைப்பா. நீங்கள் எங்களை பார்க்கலன்னா நாங்கள் இல்லை. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் ஒரு விசை எங்களை பார்க்காவிட்டீரானால் நாங்கள் இன்றைக்கு உயிரோடு நின்றிருக்க முடியாது. என்னை கண்டீரே நன்றி ஐயா.
என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு ஆராதனை ஆராதனை இசையா, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. சத்தமா 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இன்னும் சத்தமா அல்லேலூயா. இன்றைக்கு 3வது நாள் வந்துட்டோம். பக்கத்தில் பாசனம் 3வது நாள் வந்துட்டோம். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு கேளுங்களேன். எத்தனை பேர் வாழ்க்கையில் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் கூட்டம் முடிகிறதற்குள்ளாக தயவு செஞ்சு ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க முயற்சி செய்ய. அல்லேலூயா. வார்த்தை என்கிறது பெரிய பொக்கிஷங்க. அது கிடைக்காம தான் ஜனங்கள் சாவுறாங்க. ஆனால் இலவசமாய் கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை கொடுக்குறார். ஏதாச்சும் ஃபீஸ் எதனா கட்டிட்டு வந்தோமா, உள்ளோ சொல்லுங்களை கட்டிட்டு வந்தோமா? இல்லை, ஆண்டவர் இலவசமாய் அவருடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை தரார். இந்த வார்த்தைகளை கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க நாம் முயற்சி செய்வோம். அல்லேலூயா. என் கூட சேர்ந்து ஒரு பாடலை நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓ என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சொல்லுமா, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். ஆச்சரியமானவரே, ஓ என் வாழ்வின் அதிசயமானவரே. சுகமா எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்பார்க்கும் என் வாழ்வில் அளிப்பவரே, என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அழைத்த என்னை கண்டீரே உம் கண்களா. வழியறியா அழைத்த என்னை கண்டீரே உம் கண்களா. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை. துன்பங்களை கண்ட நாட்களில்
நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. கையை தட்டி பாடுவோமா? இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, ஓ என் வாழ்வின் அதிசயமானவரே. ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா இயேசையா. ஆராதனை ஆராதனை. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை. ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. வார்த்தையில் உண்டு அற்புதமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே. சொல்வோமா? நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது. நீங்க சத்தத்தை உயர்த்தி பாடுவீங்களா? நீரின்றி நீங்க இல்லைன்னா வாழ்க்கையில் ஆண்டவரே நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் நான் வாழ்ந்த போதும், இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? நீரின்றி எங்களுக்கு வாழ்க்கை இல்ல ஆண்டவரே, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி இறைவா, உம் நினைவின்றி
அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா 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 உங்களுக்கு என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. சொல்லுமா, என் பலனே ஆராதனை ஆராதனை உமக்கே. மறைவிடமே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே மறைவிடமே உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை 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 அப்பா 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 உங்களுக்கு ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு அப்படியே கரங்களை மேல உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு இயேசு ராஜாவும் ராப்பகலாய் உண்மைதானே? பாடுங்க சத்தமா. இயேசு ராஜாவும் பிரசன்னத்துல தங்கியிருக்கிற ஆண்டவரே ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து உம்மை துதித்து பாடுறத புரிஞ்சு பாடுங்களேன். எல்லாம் தூயாரம் மறந்திருப்பேன் உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாம் தூயாரம் மறந்திரும். நம்முடைய எல்லா கரங்களும் மேல உயர்த்தப்படட்டும். வேதத்துல பார்க்கிறோம், மன்னாள் தன்னுடைய இருதயத்தை கர்த்தர் சமூகத்தில் ஊற்றினார். எப்போ ஜபத்திற்கு பதில் கிடைக்கும்னு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரே ஒரு உத்தரவு, உங்கள் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றும் பொழுது மட்டும்தான் உங்க ஜபத்திற்கு பதில். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன் எல்லாம் தூயாரம் மறந்திருப்பேன் உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன் எல்லாம் தூயாரம் மறந்திரும். இந்த உலகத்துல நமக்கு எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் உண்டு. இருதயத்தை கஷ்டப்படுகிற அளவுக்கு போராட்டங்கள் வெளியே உண்டு. ஆனால் நமக்கு சமாதானம் தருகிற ஒரே ஒரு ஸ்தலம் தேவ பிரசன்னம் ஒன்றுதான். எப்பவுமே ஒண்ணுதான் சொல்லுவேன், எந்த மனுஷரிடத்திலே உங்கள் கண்ணீர்களை ஊற்றாதீர்கள்.
ஊற்றுகிறதற்கு ஒரே ஒரு நபர் உண்டு என்றால் அது நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒரே ஒருவர் மட்டும்தான். அவர் பாதத்துல நீங்கள் ஊற்றுகிற ஒரு கண்ணீரும் வீணாய் போகவே போகாது. அந்த ஸ்திரீ ஆண்டவர் பாதத்துல தன்னுடைய கண்ணீரை பாதத்துல ஊற்றும் பொழுது ஆண்டவர் அதை அசட்ட பண்ணவே இல்லை, தள்ளவே இல்லை. தூரம் நீ பாவின்னு தள்ளவே இல்லை. இன்னைக்கு நம்மளையும் ஆண்டவர் பாவின்னு தள்ளவே மாட்டார். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லாம் துயரம் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லாம் துயரம் மறந்திருப்பே. இந்த ஆராதனையில் உங்க கரங்களெல்லாம் உயர்த்தி, எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுவோமா? நீங்கதான் எல்லாமே, ஏக்கம் தான் எல்லாமே. சொல்லுவோமா? நீங்கதான் எல்லாமே, ஏக்கம் தான் எல்லாமே. அவரை பார்த்து சொல்லுவோமா? கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ. இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர். சபையாய் சொல்லுவோமா? சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவோமா? கரங்கள் கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ, கரங்கள் பிடித்தவரே கைவிட்டு விடுவீரோ. இதுவரை நடத்தி வந்தார் எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை நடத்தி வந்தார் எபினேசர் நீர்தான் ஐயா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, ஏக்கம்தான். ஒரு வார்த்தையை சொல்லி ஆராதனையை முடிக்க ஆசைப்படுறேன். காலையில கூட கேட்டோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இந்த இருதயத்தை குறித்து வேதத்தில் அநேக வார்த்தைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் வருத்தப்பட்டு பாரப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்றார். இந்த ஜனங்கள் தங்கள் நாவினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் இருதயமோ ரொம்ப தூரமா இருக்கு ஆண்டவருக்கு.
எனக்கு தெரியும் நம்ம எல்லாருக்குமே மனசாட்சி இருக்கு. ஒருவேளை ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தாம இருந்திருந்தா, நான் நிச்சயமா சொல்லுவேன், காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரை நாம் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை தான் செஞ்சிருப்போம். நம்முடைய சுய வேலையை தான் செஞ்சிருப்போம். இன்னைக்கு இருதயத்தை சுத்திகரிக்கிற நேரத்துக்கு வந்துட்டோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உங்களுக்கு தூரமா நான் இருக்கக்கூடாது ஏசப்பா. எப்படி யோவான் உங்க மார்பு மேல சாஞ்சி உங்க இதய துடிப்பை கேட்டாரோ, அதே போல நானும் உங்களுடைய இதய துடிப்பை கேட்கிறவனாய் மாறணும். என் இருதயம் உங்க இருதயத்தோடு ஒட்டி இருக்கணும் ஆண்டவரே. நான் நினைக்கிறது நீங்க நினைக்கிறது வேற வேறையா இருக்கக்கூடாதுப்பா. நீங்களும் நானும் ஒன்றுன்னு சொன்னீங்க, ஆனால் எங்கள் இருதயம் தூரமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்கப்பா. உங்களை விட்டு எங்களை எந்த காரியம் பிரித்தாலும் அந்த காரியத்தை எங்களை விட்டு இருந்து தூரப்படுத்திடுங்க ஆண்டவரே. ஆனால் உங்களை விட்டு நாங்கள் தூரம் போயிடக்கூடாது ஏசப்பா. உங்களை விட்டு நாங்கள் தூரம் போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். அப்பா பார்த்து இருதயத்தின் வாஞ்சையாய், அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். சபையாய் சொல்வோமா, அப்பாவும் சந்நிதியில். இங்க நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நான் திருமுகம் கண்டு திருப்தியில் மூழ்குவேன். சபையாய் ஒரே சத்தமாய், நீங்க போது. நிலையில்லாத வாழ்க்கையில உங்களை நிலையாக கொண்டு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க போதும். நீங்க சமூகத்துக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தில் நிறைந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய குரலை கேட்க வந்திருக்கிறோம். இந்த பிரசன்னத்தில் யாராவது ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்காக ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.
கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சொல்லுங்க, முடியாதையா, முடியாதையா, வாழ தெரியாதையா, முடியாதையா, வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. Praise the Lord. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் சொல்லுங்க, காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில் உங்க கிருபை கிருபை தாங்கினதையா. என் பலனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் பலனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஆமாப்பா, உங்க கிருபை இல்லாம எஸ் வாழ தெரியாதையா. முடியாதையா, வாழ தெரியாதையா, எங்களால தெரியாதையா, வாழ தெரியாதையா. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறத விட ஒரு மனமகிழ்ச்சியான நேரம் வேற எங்குமே கிடைக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவருடைய பிரசன்னத்திலே மூழ்கி இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க? ஆமென். அவருடைய சமூகத்தில் இருக்கிறத காட்டிலும் ஹல்லேலூயா. அதிகாலையில் இந்த 3வது நாள் எழுந்திருச்சதுலேருந்தே ஆண்டவர் என்னுடைய அபரிதமான பிரசன்னத்தில் மூடி நடத்தினார். ஆமென். காலையில் நீங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் என் ஆஃபீஸ் ரூமில் அமர்ந்து நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவருடைய ஃப்ளோ என்னத்தை நான் சேர்லேருந்து எழுந்திரிச்சிட்டேன். அது ஆண்டவருடைய ஃப்ளோ என்னை அப்படியே தாக்குது. என்னை அறியாமல் என் ஆஃபீஸில் அப்படியே முட்டி போட வச்சுட்டார் ஆண்டவர். ஆமென். அவ்வளோ ஒரு பிரசனம். ஒன்றே ஒன்று தான் தெரியுது, ஆண்டவர் நம்மளை எல்லாரும் நேசிக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய நேசத்துக்கு ஈடாக வேறு எந்த நேசத்தை கொண்டு வர முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். பாருங்கள், இந்த 3வது நாளிலையும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஏன் சுத்திகரிக்கணும்? ஏன் ஆண்டவர் சுத்தப்படுத்தணும் இருதயத்தை? வெரி குட். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எங்க வாசம் பண்ணுகிறார்? காலையில் வாசித்த வசம் மத்தேயு 13வது மன்னிக்கணும் மத்தேயு 5வது அதிகாரத்தில் வேகமாக வாசிங்க. 5 இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் தேவனை சொல்லுங்க, தேவனை. இப்போ ஒன்று தெரியுது, இருதயத்தில் சுத்தம் இல்லாத எந்த மனுஷனும் தேவனுடைய சத்தத்தை கேட்கவே முடியாது. தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவே முடியாது. இருதயத்தில் ஒரு சுத்தம் தேவை. நல்லா கவனிங்க. இன்றைக்கு ஆராதனை முடிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரித்து, நீங்க பாருங்க எவ்வளோ வெயிட்டா எவ்வளோ பாரத்தோடு நீங்க உள்ள வந்திருக்கலாம். ஆனா திருப்பி போறப்ப ஆண்டவர் அதெல்லாம் கழுவி உன் பாரத்தெல்லாம் எடுத்து வச்சு என்னை சுத்தப்படுத்தி ஆண்டவர் அனுப்ப ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா.
இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை என்ன பண்ணுவாங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்பார்கள், தேவனுடைய சித்தத்தின்படி நடப்பார்கள். சரி, ரைட், நல்லா கவனிங்க. நான் அடிக்கடிக்கு நான் சொல்றேன், அந்த பேஸ் கொடுத்துட்டு நான் உங்களை கூட்டு போறேன். ஏன் இருதயத்தில் சுத்தம் வேணும்னா கவனிங்க. ஒரு மனுஷனிடத்துல கம்யூனிகேட் பண்ணோம்னா எனக்கு வார்த்தை சொல்லுங்க, வாய் தேவைப்படுகிறது. பிள்ளை அம்மா கிட்ட கேட்கறதுக்கு சாப்பாடு வேணும், இருதயத்தில் நினைச்சிட்டு இருந்தா அம்மாவுக்கு தெரியுமா? இந்த ஸ்கூலுக்கு இந்த யூனிஃபார்ம் போடணும் மனசுக்குள்ள நினைச்சா தெரியுமா? அப்போ ஒரு மனுஷன்ட்ட ஒரு காரியத்தை கம்யூனிகேட் பண்ண எனக்கு என்ன தேவைப்படுகிறது சொல்லுங்க? வார்த்தை, வாய் தேவைப்படுகிறது. ஆனால் என் தேவனிடத்தில் என்னை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கட்டாயமாக வாய் உதடு தேவை. ஆனாலும் எது மிக அவசியம்னா என்னுடைய இருதயம். ஹலோ, அப்போ கவனிங்க, என் இருதயத்தில் சுத்தம் இருந்தால் தான் என் தேவன்கிட்ட என்னால் என்ன பண்ண முடியும்? தப்பு பண்ணுற பிள்ளைங்களை பாருங்கள், தகப்பன் தாய்க்கு நேரம் அமர்ந்து பேச மாட்டாங்க, கண்ணை கொடுத்து கண்ணை பார்த்து என்ன பண்ண மாட்டாங்க. எனக்கு சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் திருத்தும் போது அவங்க பிள்ளையை பார்த்து சொல்லுவார், இங்கே பாரு, என் கண்ணை பார்த்து என்ன பண்ணு, நீ போய் சொல்றியான்னு. இல்லைப்பா, நீ தப்பு பண்ணல, அப்போ என் கண்ணை பார்த்து என்ன பண்ணு. அந்த பிள்ளை தலையை கீழே போட்டு பேசிருச்சுன்னா அவர் கன்ஃபார்ம் பண்ணிடுவார், இவன் என்ன பண்ணிட்டான். தப்பு பண்ணாத பிள்ளை என்ன பண்ணும்? நான் செய்யலை, அவ்வளோதான்ப்பா அப்படின்ட்டு எந்திரிச்சு. கவனிங்க, என் இருதயத்தில் ஒரு சுத்தம் இருக்குமே, ஆனால் என் தேவனிடத்தில் என்னால் என்ன பண்ண முடியும்? சரி, நான் என்ன சொன்னேன்? ஒரு மனுஷனிடத்தில் பேசுறதுக்கு என்ன தேவைப்படுகிறது? வாய், வார்த்தை. இருதயத்தில் கவனிங்க, தேவனிடத்தில் பேசணும் எனக்கு என்ன தேவைப்படுகிறது? இருதயம் தேவைப்படுகிறது. வாசிப்போமே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12 வேகமா யாராவது ஒரு வாசிங்க. கர்த்தரை மைக்கில் வாசிக்கிட்டோம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி, தேவரீர் உமது அடியானுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடு மாத்திரம் அசைந்தது. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். சொல்லுங்க, அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். யார்கிட்ட? எல்கானா கிட்டியா? ஏலி கிட்டியா? இல்லை தன்னுடைய சக்காலத்துக்கிட்டியா? அல்லது தன்னுடைய சகோதரி கிட்டியா? அன்னாள் தன் இருதயத்தில் யார்கிட்ட பேசினா? அப்ப உங்க இருதயத்தில் சுத்தம் இருக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? அப்ப இருதயம் சுத்தமாகணும்னா என்ன பண்ணணும்? உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. என் இருதயம் சுத்தமாகணும்னா உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. நாமே எல்லாம் துயர மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லாம் துயர மறந்திருப்பே. நம்புறேன், ஒருவேளை
நம்ம ஃபாதர் அந்த சமயத்தில் வாழ்ந்திருந்தா அப்போ இந்த பாட்டு எழுதியிருந்தா அண்ணால் போய் முழங்கால் படிட்டு என்ன பாட்டை தான் பாடியிருப்பா. உம்மை துதித்து எல்லா துயரம் மறந்திருப்பே. துயரத்தாங்க நினைவு கூறல, மை துதித்து மகிழ்ந்திருப்பே. தெய்வ பிள்ளைகளே கவனிங்க, என் துயரத்தோடு நான் வந்து அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது நான் நன்மையை பெற்று கொண்டு போகிறேன். எனது துயரத்தோடு வந்து கவனிக்கணும் எல்லாரும், தேவனை ஆராதிக்கும் பொழுது எதை பெற்று கொண்டு போகிறேன் நான்? ஆனால் என் துயரத்தை மறந்து அவரை துதிக்கும் போது அவருடைய அன்பை பெற்று கொண்டு போகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய நன்மை வேணுமா இல்லை தேவனுடைய சொல்லுங்க அன்பு வேணுமா? உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். எல்லா துயரத்தை மறந்துடுறப்பா, எனக்கு உங்க அன்பு தான் வேணும். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. துயரம் மறந்திருப்பே. அண்ணால் பாருங்க, குழந்தை இல்லைன்ற வேதனையை காட்டிலும் மனிதர்கள் பேசின வார்த்தை அவளை என்ன பண்ணுது ரொம்பவும். ஹலோ கவனிங்க, நம்ம பிரச்சனையை நம்மளை விட நம்ம சுற்றி இருக்கிறவங்க தான் அதை என்ன பண்ணுவாங்க, பெருசு பண்ணுவாங்க, காயப்படுத்துவாங்க. என் வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா என்னை விட பக்கத்து வீட்டுக்காரன் தான் ரொம்ப என்ன பண்ணுறான், ஐயோ இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இவன் ஆறுதல் சொல்கிறானா இல்லை குளிர் காயிறானு என்ன பண்ணுறது கிடையாது, தெரியறது கிடையாது. புரியுதா அவங்களுக்கு? ரைட்டா? நான் மனசில் நடந்ததெல்லாம் நடந்துருச்சுன்னு வந்து என்னை வந்து பார்க்க வரானா, இல்லை யோபோட சிநேகிதர்கள் மாதிரி உண்மையாகவே? அண்ணாளுக்கு பாருங்க, பிள்ளை இல்லை, ஆல்ரெடி மனம் என்ன பண்ணியிருக்கிறான், நொந்து இருக்கிறா. அவளை தன்னுடைய கணவனை தவிர அண்ணாளை நேசிக்க மலடி என்கிற ஒரு பட்டம் மிகவும் கொடியமானது பெண்களுக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது அன்னாளின் கர்ப்பத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம், இது தெரியாம உலகம் அண்ணால் என்ன பண்ணுச்சு. ஆனா இதை புரிந்து கொண்ட அண்ணா, என் கர்ப்பத்தை யார் தான் அடைச்சிருக்கிறா, அப்ப நான் ஒண்ணே தான் பண்ணணும், உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் ஆமென். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லாம் துயரம் மறந்திருப்பே. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. கவனிங்க, அண்ணாளுக்குள்ள தாழ முடியாத துயரம், தாழ முடியாத துக்கம், தாழ முடியாத கஷ்டம், தாழ முடியாத பேச்சுக்கள், தாங்க முடியாத சொற்கள், தாங்க முடியாத அவமானங்கள், தாங்க முடியாத போராட்டங்கள், இது மத்தியிலையும் அண்ணால் எங்கத்தான் போறான் சொல்லுங்க, தேவனுடைய சமூகத்திற்கு. கவனிங்க, இருதயத்துல சுத்தம் உள்ள ஒரு மனிதனை எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் இந்த ஃபுட்பால் தட்டி 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 எங்கே போய் வரும், கோல் போஸ்டரில் போய் விடுற மாதிரி இருதயத்தில் சுத்தம் உள்ள மனிதனை தேவன் எவ்வளவு பாடுகள், போராட்டங்கள், காரியங்கள் அனுமதிச்சாலும் அந்த ஃபுட்பால் எப்படி கோல் போஸ்டருக்கு போகுதோ அது போல தான் என்ன 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 அந்த 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 உபத்திரம், அந்த பாடுகள் எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், அவருடைய சமூகத்திற்கு. சத்தமாக சொல்லுங்க.
ஆபிரகாம் கிட்ட புலம்புறான். என்ன புலம்புறா? அடிமை பெண்ணாகிய ஆகார ஆபிரகாம் மடியில் கொடுத்தது யார் தான்? சாரா. அவ கர்ப்பவதி, ஆகார் கர்ப்பவதி ஆண்டவுடனே சாரால இவ என்னவா நினைக்கிறா? அற்பமா நினைக்கிறா. உடனே இந்த பழி உண்மையே சுமரோன்னு சாரால் என்ன பண்றா? ஆனா கவனிங்க, இந்த அண்ணாளிட்ட எனக்கு ரொம்பவும் பிடிச்சது, நான் ஆச்சரியப்பட்டது, ஒவ்வொரு முறையும் நம்ம வாசிக்கிறோம், அண்ணாள் போய் எல்கானா கிட்ட ஏன் என்னை இது பண்ணலன்னு அண்ணாள் ஒருபோதும் என்ன பண்ணல? பெட்டிஷனை வைக்கல. இது அவங்களுக்கு அண்ணால எல்கானா அதிகமாக நேசிக்கிறான். அவன் சொல்றான், 10 குமாரரை காட்டிலும் நீ எனக்கு அதிகம் அல்லவா? கவனிங்க, கணவன் மனைவிக்கு ஏதோ உரசல் இல்லை, பிரச்சனை இல்லை, தன்னை நேசிக்கிற கணவர். நமக்கு யார்கிட்ட சொல்ல தோணும்? என் இருதயத்தை இவன் புரிஞ்சிருக்கான், இவங்கிட்ட சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? கவனிங்க, அண்ணால எல்கானா 10 குமாரரை காட்டிலும் நேசிச்சாலும் அண்ணாளுக்கு தேவ சமூகத்திலிருந்து நன்மை அல்ல, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அதனாலதான் அவ வாயில பேசல, எதுல பேசுறா? விசுவாசிக்கிறீங்களா நீங்க? அல்லேலூயா. வாயில பேசியிருந்தா அண்ணா யாருக்கு புரிஞ்சிருக்கும்? எல்கானாக்கு புரிஞ்சிருக்கும். ஏலிக்கு என்ன பண்ணியிருக்கோம்? ஏலிக்கு புரியல தானே? 13வது வசனமா இல்ல 12வது வசனத்துல, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணும்போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டு, சொல்லுங்க, ஏலி அவள் வாயை, மனிதன் முகத்தை பார்க்கிறான். இவ்வளவுதான் சத்தமா சொல்வீங்களா? மனிதன் முகத்தை பார்க்கிறான். அப்ப உங்க வாயிலிருந்து கவனிங்க, மனுஷன்ட்ட பேசுற வாய் முக்கியமா இல்ல தேவன்கிட்ட பேசுற இருதயம் முக்கியமா? அண்ணால் போய் எல்கானா கிட்ட பேசியிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்குமா? என்ன துக்கப்படுத்துறான். எல்கானா தான் அண்ணால பார்த்து கேட்கிறான். கவனிங்க, எல்கானா தான் என்ன பண்றான்? 8வது வசனத்துல, அவன் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை காட்டிலும் நான் உனக்கு அதிகம். ஹலோ தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இருதயத்துல சிலருக்கு அப்பப்போ ஒரு சந்தோஷம் வந்துட்டு போகுது. எப்ப தெரியுமா? எல்கானா மாதிரி வார்த்தைகளை யாராவது சொல்லும் பொழுது. புரியுதா உங்களுக்கு? என்னது? எல்கானா மாதிரி யாராவது வார்த்தையை சொல்லும் பொழுது, சண்டை போட்டதெல்லாம் போட்டுட்டு ஒய்ஃபை கூட்டும் போயிட்டு ஒரு கடையில் ஒரு டீயோ ஒரு ஐஸ்கிரீமோ ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தா என்ன ஆயிடுவாங்க? சொல்லுங்க, என்ன ஆயிடுவாங்க? ஆண்டவர் அப்படியே பண்றாரு நம்மள. ரிவர்ஸ், இங்க ரிவர்ஸ். நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லாம் துயரம் மறந்திருப்பே, உம்மை துதித்து திருப்பே, எல்லாம் துயரம் மறந்திருப்பே. இருதயத்தில் தேவனிடத்தில் பேசுகிற மனுஷனை உலகம் எப்படி பார்க்கணும்? பைத்தியக்காரன். சொல்லுங்க, என்னது? பைத்தியக்காரன். என் மாம்சம் இங்க வேலை செய்யுது, பாத்திரம் கழுவுது, துடைக்குது, எல்லாம் பண்ணது. ஆனா என் இருதயம் ஆண்டவரோடு என்ன பண்ணிட்டு இருக்கு? உலகம் அவர்களுக்கு கொடுக்கிற பட்டம் என்ன? பைத்தியக்காரன், பைத்திய. அன்னால் அதற்கு விதி விலக்கு அல்ல. 14வது வசனத்துல ஊழியக்காரனாகிய ஏலியை அண்ணால பார்த்து கேட்கிறான் பாருங்க, அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். சொல்லுங்க, உன் குடியை உன்னை விட்டு. கவனிங்க, இன்னைக்கு உபவாச நாள். ஒரு உதாரணம், உபவாசம் போது காலையில் எழுந்திருச்சு குளிச்சு எண்ணெய் பூசி ஒயிட் அண்ட் ஒயிட் துணியை போட்டுட்டு எங்கே போகிறீங்க? ஆலயத்துக்கு போகலான்னு என்ன பண்ணுறீங்க? சொல்ல தீர்மானம் பண்ணுறீங்க. சரிங்களா? கவனிங்க, உபவாசம் இருக்கலாம், ஆலயத்துக்கு போகலான்னு தீர்மானம் பண்ணும் பொழுது என்ன துணி போட்டிருக்கீங்க? ஒயிட் அண்ட் ஒயிட் துணி போட்டிருக்கீங்க.
இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் துணியை பார்த்தும் வீட்டில் இருக்கிறவங்க கோபப்படுற மாதிரி, எங்கே சினிமாக்காவா போகிறேன்னா உங்கள் வாயிலேருந்து என்ன வரும்? ஒயிட் அண்ட் ஒயிட் துணி போட்டிருக்கீங்க, கைகளில் பைபிள் இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க எங்கே போகிற, இல்லை எங்கே ஊர் சுத்த போகிற, கிளம்பிட்டேன்னு கேட்டால் உங்களுக்கு என்ன வந்துடும்? சட்டுன்னு கையில் என்ன இருக்குது, என்ன துணியை போட்டிருக்க, நீ என்ன பண்ணுற என்ன பார்த்து. அங்கேயே நம்ம எதை இழந்துட்டோம்? பரிசுத்தத்தை இழந்துட்டோம். அண்ணால பாருங்க, அவள் தன் இருதயத்தை சமூகத்தில் என்ன பண்ணாலாம்? ஊட்டுனது ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணலை? புரியலை. புரியுதா? ஊழியக்காரனுக்கு இவ என்ன பண்றான்றது தெரியல. அந்த அளவுக்கு அவ தேவ சமூகத்தில் தன்னை என்ன பண்ணினாள்? சொல்லுங்க, என்ன பண்ணாலும் அர்ப்பணித்தா. ஏன்னா வாசிங்க, அதுல 15வது வசனத்துல, அதற்கு அவள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே. சொல்லுங்க, அப்படி அல்ல என் ஆண்டவனே. இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க, அண்ணாலும் மேல நீங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏலி பேசின அதே வார்த்தையை இப்ப நான் பேசுறேன். என்ன குடிச்சிட்டு சர்ச்சில் வந்திருக்கியான்னு உபவாசத்தோடு ஆயத்தத்தோடு அழுது புலம்பி வந்திருக்கிற உங்களை பார்த்து ஊழியக்காரனாக்கே நான் கேட்டுறேன், என்னம்மா என்னத்துக்கு இப்படி வந்திருக்கிறேன்னு கேட்டால் உங்களுக்கு என்ன வரும்? கோவம் வரும், மனசு உடையும். அண்ணாருடைய வார்த்தையை பாருங்க, அப்படி அல்ல என் ஆண்டவனே. இதுதாங்க இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு அடையாளம். அன்னாள் ஆலயத்தில் வரும்போது மாத்திர இருதயத்தில் சுத்தமாய் வருகிறவள் அல்ல, தன் இருதயத்தை ஆலயத்திற்கு போகிறதுக்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி ஆண்டவருக்கு நேராய் தன்னை நேர்முகப்படுத்தி தான் எங்க வரா? ஆலயத்துக்கு வரா. அதனால தான் அவளை அவமானப்படுத்துகிற மாதிரி சொல்லோ, அவளை கோபப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளோ வந்தாலுமே, ஆனால் அப்படி அல்ல என் ஆண்டவனே. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எதை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? பூமியை. அப்ப என் இருதயத்தில் சுத்தம் இருக்கும் பொழுது என்னை எதுவுமே என்ன பண்ணாது? அஃபெக்ட் பண்ணாது. தமிழ் என்ன சொல்லுவாங்க? மடியில கனம் இருந்தாதான் வழியில என்ன வருமா? பயம் வரும். ஏதோ ஒரு காரியத்தை நான் திருடிட்டு போறேன், ஏதோ ஒரு காரியத்தை அரசாங்க விரோதமாக செய்ய போகிறேன். அப்போ ஏதாவது ஒன்று எனக்கு ஏதோ ஒன்று கடத்திட்டு போகிறேன் வண்டியில் வச்சு, போலீஸை பார்த்தோன்னே எனக்கு என்ன வரும்? என்கிட்ட ஒன்றும் இல்லை, பைபிளை தவிர நம்ம காரில் ஒன்றுமே. போலீஸை பார்த்து பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். காரணம், அப்போ இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் எதை குறித்தும் என்ன பண்ண மாட்டான்? கவலைப்பட மாட்டான், கஷ்டப்பட மாட்டான். இன்னைக்கு நல்லா கேளுங்க, ஆவிக்குரிய பிள்ளைகளை மிகவும் தாக்குறது என்னன்னா, ஆங்கிலத்தில் டிப்ரெஷன் என்று சொல்லுவாங்க. நான் சொல்ற தேவ பிள்ளைகளுக்கு இந்த டிப்ரெஷன் என்கிற வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது. அவன் மன கசந்து எங்க போய் என்ன பண்றான்? தேவ பிள்ளைகளுக்கு அந்த டிப்ரெஷன் என்ன பண்ணக்கூடாது, வர விடக்கூடாது. வரும், வராதுன்னா வேதம் சொல்லலை. அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு மைண்டு சரியில்லைங்க, அதனால நான் என்ன பண்ணலை? ஜோமன்ல அந்த வார்த்தையை நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்பலை. ஏன் ஜோமன்ல? இல்லை, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால நோ. என் மனசு யாருக்குரியது? கவனி, என் இருதயம் யாருக்குரியது? ஆண்டவருக்குரியது. அதில் ஏதாவது ஒரு மன கஷ்டம், அதில் ஏதாவது ஒரு தேவை, அதில் ஏதாவது ஒரு போராட்டம், அதில் ஏதாவது ஒரு சஞ்சனா, நான் யாருக்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும்? புரியுதா உங்களுக்கு? ஒரு டொயோட்டா கம்பெனியில் கார் வாங்குறீங்க, ஏதோ ஒரு சென்சார் ப்ராப்ளம், கொண்டு போய் எங்கே தான் கொடுக்கணும்? அந்த கம்பெனியில் சர்வீஸ் சென்டரில் கொடுத்தா தான் அதை உருவாக்குனவ தான் அதை என்ன பண்ணி கொடுப்பான்? சரி பண்ணவே முடியும். அப்ப என் இருதயத்தில் ஒரு பிரச்சனை போது அதனை யார்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும்? கவனிங்க, அந்த இருதயத்தை எப்படி சுத்தப்படுத்துறது அப்படின்றது அநேகருடைய கேள்வியாகவே இருக்கிறது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா நீங்க? என் இருதயத்தை நான் எப்படி சுத்தப்படுத்துவது? அதற்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ தேவ சமூகத்துக்கு ஒவ்வொரு நாளும் வரும்போது அவரை துதித்து மகிழும் பொழுது, அவரை உயர்த்தி பாடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய இருதயம் என்னவாயிடுது? கவனிங்க, சுத்தமாகுதோ இல்லையோ,
கர்த்தருடைய அபிஷேகம் நீங்க துதிச்ச உடனே, அவருடைய பலன் வந்த உடனே என் இருதயத்தில் இருக்கிற பாரம்லாம் என்ன பண்ணிடுது? உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. சொல்லுங்க, உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. உங்க துயரத்தை மாத்த அவர் ஒருவரால மாத்திரதான் முடியும். அந்த தேவ சமூகத்துல மாத்திரம்தான் முடியும். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. அந்த சமூகத்துக்கு வரும்போது ஒரு பலன் கிடைக்கிறது. என் பலனே, சோர்வோடு இருக்கும் போது, பிரச்சனைகளோடு இருக்கும் பொழுது அவருடைய சமூகத்துக்கு வாங்க. மறைவிடமே, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை. சங்கீதம் 45:1 யாராவது எடுத்துக்கொள்ளுங்க. ஆராதனை அப்பா, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்கு தான். சங்கீதம் 45:1 தாவீது சொல்றது பாருங்க, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால், நல்ல விசேஷத்தினாலே பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. என் இருதயம் சொல்லுங்க, நல்ல விசேஷத்தினால் என்ன பண்ணுதான்? பொங்குகிறது. காலையில எழுந்திருக்கும் பொழுது உங்களுக்கு குட் நியூஸ் கேட்குற. அப்ப எப்படி இருக்கும்? எழுந்திருக்கும் போதே, காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு கெட்ட செய்தி, காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு துக்க செய்தி, காலையில எழுந்திருக்கும் போதே வீட்டுல எது இல்லை? சர்க்கரை இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, பணம் இல்லை, வீட்டுல பிள்ளையும் இல்லை, கணவனும் என்னையா வீட்டை சுத்தி பார்த்தா என்னவா இருக்கு? நான் சொல்றேன், அந்த நிலைமையிலும் ஒருத்தன் ஆண்டவர் துதிப்பானா அவன் தான் பாக்கியவான். அல்லேலூயா. ஆமென். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால, நல்ல கவனிங்க, எந்த ஒரு காரியத்தையும் பாசிட்டிவாகவும் அல்லது நெகட்டிவாகவும் எடுக்கிறது என் கையில் இருக்குது. இப்போ நான் சொன்னது போல என் வீட்டில் எதுவுமே இல்லை, என் பிள்ளை இல்லை, என் கணவன் இல்லை, என்னதான் எனக்கு தெரியல, வீடு என்னவா இருக்குது. அப்போ நான் என்ன இதை நான் பாசிட்டிவாக எடுத்துக்கணும்னு எப்படி எடுத்துக்கலாம்? ஒருவேளை ஆண்டவர் என்கிட்ட என்ன பண்ண விரும்புகிறார்? தனிமையில் எனக்கு ஜபத்துக்கு இடரல் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் இதெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? நான் கஷ்டப்படக்கூடாது ஆண்டவர் அவங்கள காலையில் என்ன பண்ணிட்டாரு? இப்படி எடுத்துக்கிறது பாசிட்டிவ், நல்ல விசேஷம். ஓ ரைட், ஆண்டவர் இதை செஞ்சாலும் எங்கள் நன்மைக்காகவே என்ன பண்ணுவாங்க. ஆனால் ஒரு புறம் நெகட்டிவ் என்ன யோசிக்குது? இந்த நிலைமையிலோடு நான் போய் அமர்ந்து ஜெபம் பண்ணணுமா? வெளியில் போனவன் வீட்டில் வந்தவன் எதை கேட்பான்? எதுவுமே என்ன பண்ணலையே. அப்படி சாரி பார்த்து விதவை வீட்டில் அந்த நிலைமையில போகும் பொழுதுதான், ஒரு குறை வரும் பொழுதுதான், ஒரு வெறுமை வரும் பொழுதுதான் அவருக்காக தம்முடைய தாசனை அனுப்பி ஆண்டவர் அந்த வீட்டை என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். கவனிங்க, எப்போது என் வாழ்க்கையில் ஒரு வெறுமை காணப்படுகிறது, எப்போது என் வாழ்க்கையில் ஒரு தனிமை காணப்படுகிறது, தனிமையில பயணிச்சு எல்லாரும் பாருங்க ஒரு சக்சஸ்ஃபுல் வாழ்க்கையை தான் கவனிச்சாங்க. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றார், நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நீ என்ன பண்ணு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் வனாந்தரத்தில் ஆபிரகாமோடு என்ன பண்ணார்? மோசை அழைக்கிறார், போ நீ இந்த ஜனங்களை என்ன பண்ணு. மோசையோட கூட தேவன் என்ன பண்ணார்? அடிமையாகிய ஆகார இது பண்றார். ஆகார் தன் தாட்சியாரிடத்துல கோச்சிட்டு போறா.
கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை என்ன பண்றாரு கேட்டு ஆகாருக்கு ஒரு துரத்தி என்ன பண்றாரு காண்பிக்கிறார். யாரெல்லாம் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார்களோ, யாரெல்லாம் தன்னை சுத்திகரித்துக் கொண்டார்களோ, காலையில ஆண்டவர் இந்த யாக்கோபுடைய கதையை பேசும் பொழுது, யாக்கோபு காலையில என்ன பண்ணாரு, காலையில் என்ன நம்ம தியானிச்சோம், அவன் அப்பங்காரனை ஏமாத்தி தன் சகோதரனை ஏமாத்தி எல்லா சொத்தையும் என்ன பண்ணிட்டு வந்தான் சொல்லுங்க, எல்லா சொத்தையும் ஏமாத்தி இப்போ யாக்கோபுடைய வீட்டில், யாக்கோபுடைய பேங்க்ல, யாக்கோபுடைய வாசல்ல எல்லா காரு, பேங்க்ல கோடி கோடியாக பணம் எல்லாமே என்ன பண்ணுது, இப்போ ரெடியாக இருக்குது. ஆனாலும் அவன் மனசில் என்ன இல்லை. அப்போ என்ன பண்ணுறான், இதை நான் சுதந்திரித்து கொள்ளணும், ஆசீர்வாதம் கையில் இருக்கு ஆனால் அனுபவிக்க முடியலை. சொல்லுங்க, ஆசீர்வாதம் கையில் இருக்கு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படிதானே, ஆசீர்வாதம் கையில் இருக்கு ஆனால் என்ன பண்ணிக்க முடியல, அனுபவிக்க முடியல. அப்போ உடனே யாக்கோபு இதை கண்ட யாக்கோபு நினைக்கிறான், ரைட், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குமாரர்கள், தன்னுடைய வேலைக்காரர்கள் எல்லாவற்றையும் அவன் அக்கறைப்படுத்தினான் இருக்கு. அப்படின்னா எல்லாரையும் அந்த அக்கறையில் வச்சுட்டான். வைத்து அவன் தனித்து முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். ஒரு தேவ தூதன் இரவு முழுவதும் அவரோட கூட என்ன பண்றான், போராடுறான். அப்ப சொல்றான், ஆண்டவரே கர்த்தாவே, நீ என்னை ஆசீர்வதிக்கால் ஒழிய நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன். ஏன் ஆசீர்வாதம் நிறைய இருக்குல்ல, அப்பங்காரர்கிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து தானே யாக்கோபு இருக்கிறாரு. அப்படின்னா என்ன, நான் அழிந்து போகிற ஆசீர்வாதத்தை கையில் வச்சிருக்காண்டவரே, ஆனால் அதை என்ன ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சிருச்சு, எனக்கு இதெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியலை. சுத்திகரிப்பின் மூலம் தேவன் இந்த 7வது நாள் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுப்பாராக. அல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்பின் மூலம், எல்லாரும் சொல்லுங்க, ஒரு சுத்திகரிப்பின் மூலம், ஒரு சுத்திகரிப்பின் மூலம் தேவன் எனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுப்பார். சுதந்திரத்தை கொடுப்பார். அல்லேலூயா. சுதந்திரம் என்ன, விடுதலை. ஆமென். விடுதலை இல்லாத உங்களுக்கு உங்களை நீங்க சுத்திகரிக்கும் பொழுது, யாக்கோபுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு விடுதலையை கொடுத்தது போல, வெறும் கையாய் நான் கடந்து வந்த இந்த யோர்தானை, ஆனா இப்பொழுது 2 பரிவாரங்களோடு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த சுதந்திரத்தை பார்க்க ஆசையா இருக்கிறது? ஆமென். நிறைய பேருக்கு அப்படித்தானே. ஆண்டவர் இதை நான் இருதயத்தை குறித்து எடுக்கிறப்ப அநேகருடைய இருதயம் விசேஷத்துல பொங்கல, நிறைய வியாகுலத்துல, சஞ்சலத்துல, போராட்டத்துல, கவலைகளை ஆண்டவராகுடைய இயேசு கிறிஸ்து இந்த பறந்து விட்டு போகும் சார், உங்கள் இருதயம் கலங்காமலும். இருதயத்தை ஏன் நீ கலங்க விட்டுற? அல்லேலூயா. இருதயத்தை நீ என்ன பண்ண விட்டுறாத, கலங்க விட்டுறாத. உன் இருதயத்தை சோர்வடைய விட்டுறாதீங்க. உங்கள் இருதயத்தை நீங்க என்ன பண்ண விடாதீங்க, குழம்பி போய் காணப்படாதீங்க. யாக்கோபுக்கு இப்பதான் யாக்கோபுக்கு ஆசீர்வாதம்னா என்னன்னு ஒரு தெளிவே பாருங்க. அது வரைக்கும் யாக்கோபு வீட்டில் வகை வகையா விருந்து இருக்கிறது, ஆனாலும் மண்ணை சாப்பிட என்ன இல்லை. புரியா? 11 குமாரர்கள் யாக்கோபுக்கு என்ன பண்றாங்க சொல்லுங்க. எத்தனை குமாரர்கள் யாக்கோபுக்கு, எத்தனை மனைவி? 2. ஆனாலும் அவனுக்குள்ள என்ன இல்லை, சொல்லாமலே இருந்திருப்பான், கொட்டி தீக்காமலே இருந்திருப்பான். ஆனாலும் விடுதலை கிடைக்கல. அநேகர் பாருங்க அப்படிதான். நிறைய பேர் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா அனுபவிக்க முடியல. சாப்பாடு இருக்கு, சாப்பிட முடியல. மெத்த இருக்கு, தூக்கம் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், இந்த 3வது நாள்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை உணர்ச்சி வசப்படுத்த சொல்லல, விசுவாசத்தோடு சொல்றேன். இந்த 3வது நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதலின் இயேசு கிறிஸ்து எப்படி கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு கல்லறையில 3 நாள் இருந்து வெற்றி சிறக்க பண்ணினவராய் பாதாளத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து வந்தாரோ, அதே போல இந்த 3வது நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கட்டளையிடுறாரு. எந்த காரியத்திலே கட்டப்பட்டிருக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் நிந்தைகள் அவமானங்களை சூழ்ந்திருக்கிறீங்களோ,
ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன்னோடு நான் இருக்க எழுந்து நின்று உன் படகு மூழ்கிடுமோ. சொல்லுவோம், உன்னோடு நான் இருக்கம்பா, நான் இருக்க. ஆமா மகளே, படகு மூழ்கிடுமோ, கரை சேர்த்திடுவா. கலங்காதே, கரை சேர்த்திடுவா. கலங்காதே. உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை கரைகளை பிடிச்சிடுங்க, கரை சேர்த்திடுவா. கலங்காதே சொல்லுங்க. பெண்கள் கையும் ஆண்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க. என் மகனே, இன்னும் பயம் உனக்கு, என் மகளே, இன்னும் பயம் உனக்கு, நம்பிக்கை இல்லை. உன்னோடு நான் இருக்க. உன் படகு அவ்வளவு சீக்கிரம் கவர்ந்துருமா, மூழ்கிடுமோ. சொல்லுங்க, என்னோடு நீர் இருக்க, என் படகு மூழ்கிடுமோ, கரை சேர்த்திடுவா. கலங்காதே, நீ கலங்காதே, கரை சேர்த்திடுவா. கலங்காதே, கரை சேர்த்திடுவா. யாக்கோபை போல என் வாழ்நாள் முழுவதும் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமலேயுமே போயிடுமோ, இந்த ஆசீர்வாதத்தை என்னால சுதந்திரித்துக் கொள்ள முடியாமலே நான் செத்துருவனோ, என் வாழ்க்கை முடிஞ்சிடுமோ. கண்களை மூடுங்க. ஆண்டவரே, எனக்கு எல்லாம் நீங்க சகலமும் கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, நல்ல மனைவியை கொடுத்துருக்கீங்க, நல்ல கணவனை கொடுத்துருக்கீங்க, நல்ல பெற்றோரை கொடுத்துருக்கீங்க, உணவு கொடுத்துருக்கீங்க, வீட்டை கொடுத்துருக்கீங்க, எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. ஆனால் யாக்கோபுடைய இருதயத்தில் ஒரு போராட்டம் இருக்கிறது போல என் வாழ்க்கையில் அனுதினமும் ஒரு போராட்டம் ஆண்டவரே. உடைஞ்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்கள். அண்ணால போல அண்ணாள் தன் இருதயத்தில் ஆண்டவரிடத்தில் பேசினான். எல்லாரும் கொடுத்து அண்ணாள் தன் இருதயத்தில் ஆண்டவர்கிட்ட பேசினான். தன் இருதயத்தில் ஆண்டவர்கிட்ட பேசினான். நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ. சொல்லுவோம், உன்னோடு நான் இருக்க உன் படகு மூழ்கிடுமோ. உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன்னா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா அது பொய் சொல்லும் போது தெரியும். யாக்கோபு ஆண்டவரை மறந்துட்டானல்ல, ஒரு தப்பு பண்ணும் போது நீ ஆண்டவரை மறந்துட்டியே. அறியும் உறவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாத எப்பொழுது விடியாது. உறவாத என்னில் நீர். அநேகருக்கு இரவு நேரம் வரும் பொழுது பயம் வருது. எப்போது நான் இதை கடக்க போகிறேன், எப்போது விடியும். நிம்மதியா தூங்குன்றாரு. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருக்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருக்க. கரை சேர்த்திடுவா. கரங்களை
கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுவோமா? கரை சேர்த்திடுவா, நீர் என்னை தாங்குவதா, தூங்குவேன் நிம்மதியா. இந்த மூன்றாவது நாள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீர் என்னை தாங்குவதா. அன்னாள் ஆலயத்திற்கு போய் வந்த பிறகு ஒருபோதும் அவள் முகம் துக்கமா இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மூன்றாவது நாளில் நீங்கள் கடந்து போகும் பொழுது சொல்லுங்க, பாடுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீரே. படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் எங்களை ஆதரிக்கின்றே. அநேகர் சொல்லுவாங்க, என் சமாதானத்தை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நான் சந்தோஷமா இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது போல அன்னாள் தெய்வ சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றின பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்க போங்க, துக்கத்தோடு போகாதீங்க. ஆலயத்துக்கு வரும்போது துக்கத்தோடு வாங்க, ஆனால் ஆலயத்தை விட்டு போகிறப்ப மனமகிழ்ச்சியா போங்க. அல்லேலூயா. அன்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், உங்க இருதயம் நல்ல விசேஷத்தினாலே பொங்கும். நீங்கள் நல்ல குட் செய்தி, நல்ல குட் நியூஸை கேட்க போகிறீங்க. நீங்கள் நல்ல செய்திகளை உங்கள் காதில் கேட்க போகிறீங்க. நல்ல செய்தி உங்கள் காதில் கேட்க போகிறீங்க. வெகு நாளாக காத்திருந்தது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீ எதற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறியோ, நீ எந்த முடிவுக்காக காத்திருக்கிறியோ, ஆண்டவர் சொல்றா இப்பொழுதே அது வருது. இப்போதே நான் பரத்திற்கு கட்டளை கொடுத்திருக்கேன். நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை, நீ எதிர்பார்த்திருக்கிற பதில நான் தர வல்லவனா இருக்கிறேன். ஆண்டு சொன்னாரு, என்னால மாத்திரதான் அது கொடுக்க முடியும். அதனாலதான் நான் அடைச்சேன். என்னால மாத்திரதான் கொடுக்க முடியும். என் ஒருவரால மாத்திரம்தான் உன் கேள்விக்கு பதில் தர முடியும். உன் வாழ்க்கைக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். வாழ்க்கைக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு, தகப்பனே ஸ்தோத்திரம். வந்த பிள்ளைகளை நான் மனதார ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, எந்த காரியத்திலும் தோல்வியடையாதவர்கள் ஆண்டவர், எந்த காரியத்திலும் மனசோர்வு அடைந்திடாதபடி என் தேவ பிள்ளைகள் ஒருவரும் வெற்றியோடு வெற்றி சேர்க்க பண்ண வேணுமா செபிக்கணும். காத்துக்கொள்ளுங்க. துதிக்க நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட்.